இட்ஸ் போட் சினிமாவில் இந்த இப்படியெல்லாம் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்து நடந்தது. சௌந்தர்யா வந்து இந்த கேமை விட்டு வெளியே போனாலும் கூட இருக்கிறவங்கள பற்றியே வந்து சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்கிறது அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே வந்து தெரியல. அப்படி தான் வந்து இப்போ ஒரு விஷயத்த வந்து அதுவும் விஷால்கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இங்கேருந்து எனக்கு பார்க்குறப்போ இப்போ வந்து ஜாக்லின் வந்து கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி கத்தியிருப்பாங்க. மேலே வந்து மஞ்சரி அண்டு அன்ஷிதா, பவித்ரா இவங்க எல்லாருமே இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி வந்து கத்தியிருப்பாங்க. அப்போது அந்த ஒரு கேம்லேருந்து அவங்க கண்ணை மூடி ஒரு மாதிரி பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜாக்லின் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ஒரு விஷயத்த தான் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா வந்து பொய்யே சொல்ல மாட்டாங்க. அன்ஷிதா எப்பயுமே உண்மையாக தான் பேசுவாங்க. நான் நிறைய இடத்துல நோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அன்ஷிதாவுக்கு வந்து சௌந்தர்யா சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இது கூட ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இங்கேருந்து பார்க்குறேன். ஸோ அங்கே வந்து மஞ்சரி வந்து உட்காந்துருக்காங்க ஜாக்லின் மேலே. ஸோ அவங்க வந்து ஜாக்லின் உடனே கண்ணை மூடிட்டாங்க. அது வந்து பெரிய வெயிட் கொடுக்குற மாதிரியும் இல்லை, நார்மலாக உட்காந்துட்டு இருந்த மாதிரி தான் இருக்குது. ஒருத்தர் காலை லைட்டாக மெரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் ஜாக்லின் வந்து அங்கே கண்ணை மூடி ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க. எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தெரியாமல் பண்ணுறாங்களா இல்லை தெரிஞ்சு பண்ணுறாங்களான்லாம் எனக்கு தெரியல. அதேமாதிரி மஞ்சரி வந்து நேற்று வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. பவி வந்து என்னை கடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிறாங்க, கடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு விஷயத்தை வந்து பயங்கரமாக ஹைலைட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பிங்க் டீம் வந்து ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா சாரியும் கேட்க செய்கிறாங்க. அப்படி சாரி கேட்கும் போது உடனே தப்பு பண்ணிட்டு சாரி கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி அப்படியும் வந்து திருப்பி விடுறாங்க. அவங்க வந்து பேசியே வந்து ஒரு மைண்ட் கேம் விளையாடிட்டு இருக்காங்க அந்த டீமு அப்படிங்கிற மாதிரி மஞ்சரியை வந்து குற்றம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வந்து மஞ்சரி பொய் சொல்கிற விஷயமும் நடக்க தான் செய்யுது. ஜாக்லின் நடிக்கக்கூடிய ஆளும் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின்லாம் திரும்ப திரும்ப குத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஜாக் மேலே அவ்வளோலாம் வந்து வெயிட்டெல்லாம் இல்லைன்னு திரும்பவும் சொல்கிறாங்க. அவங்க வந்து நார்மலாக தான் இருந்தாங்க, இவங்க தான் கண்ணை மூடி ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க. ஸோ அது ஏதோ ஒரு கேமுக்குன்னு பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி விஷால்கிட்ட வந்து இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஃபேஸ் பார்த்தாவே வந்து தெரியும்ல அவங்க நடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து டேரெக்டாக போய் இன்னும் ஜாக்லின்ட்டே சொன்னால் இன்னும் செமையாக இருக்கும். ஸோ ஜாக்லின் வந்து பயங்கரமாக ஒரு விஷயம் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது நடக்குதான்னு பார்க்கலாம். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா வந்து பொய்யே சொல்ல மாட்டாங்க எப்பயுமே. அன்ஷிதா பற்றி எனக்கு எப்பயோ தெரியும். பிங்க் டீம் கிட்ட இருக்கிற என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து தப்பு பண்ணுறாங்க, பட் அதை ஒத்துக்கவும் செய்கிறாங்க. ஒத்துக்கிட்டால் திரும்பவும் வந்து அதை வச்சு ஹைலைட் பண்ணி இவங்க ஒரு கேம் விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி விஷால்கிட்ட வந்து சௌந்தர்யா வந்து சொல்லிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அட்லீஸ்ட் அங்கே அவங்க கஷ்டப்பட்டு அவங்க எல்லாருமே பயங்கரமாக விளையாடிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அதை அப்ரிஷியேட் பண்ணாமல் இந்த இடத்துல அவங்க கண்ணை மூடிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அதை சொல்கிறது பார்க்கும்போது, ஏன்னா அவங்க போடுற எஃபர்ட் வந்து ரொம்ப அதிகம். இவங்க வந்து நேற்று சும்மா நின்றுட்டு எல்லாருமே 3 பேரும் வந்து கேமை விட்டு போயிட்டாங்க. பட் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கும்போது பார்க்குறதுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இல்லை பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.